friends, welcome to Yummy and Fashion Zone. இன்னைக்கு நம்ம கலக்கலான காடை பிரியாணி பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக செய்கிற மெத்தடை விட இந்த மெத்தடில் நம்ம செஞ்சோன்னா கடைசி பருக்க வரைக்கும் நம்ம சாப்பிட்டு முடிக்காமல் எந்திரிக்கவே மாட்டோம். அவ்வளோ ஒரு டேஸ்டியான ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி மேரினேட் பண்ணி அப்புறமா பிரியாணி செஞ்சோன்னா அந்த காடை கம்ப்ளீட்டாக ஜூஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மேரினேஷன், அதுக்கு தயிர் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் மேரினேட் பண்ண போகிறோம் 1 மணி நேரத்துக்கு. நீங்கள் பீட் பண்ண தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் 6 காடையை நல்லா க்ளீன் பண்ணி இதில் ஊற வைக்க போகிறேன். இந்த மசாலா கம்ப்ளீட்டாக உள்ளே இறங்குற வரைக்கும் நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கிங்க்கு ரெடி ஆகிடலாம். கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் 2மே எடுத்து வச்சுருக்கேன். இது தக்காளி 4, பச்சை மிளகா 4. நம்ம அதை ஆட் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை, ஸ்டார் அனைஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அன்னாச்சி முக்கு 1. ஸோ இதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமும் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமும் நல்லா நீட்டமாக அறுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக செய்கிறத விட இது வேறு ஒரு மெத்தட், அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி இதோட டேஸ்ட்டை நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த ஆனியனெல்லாம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா டீப் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் நல்லா போகிற வரைக்குமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா மேஷியாக நல்லாவே குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணணும். நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு இந்த தக்காளியெல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன். நம்ம ஆல்ரெடி மேரினேஷனில் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா, அதே போதும். ஏன்னா 6 காடை எடுத்திருக்கோம், ஒரு 1/2 kg ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா கொஞ்சம் குக் ஆகணும் சாஃப்டாக. அது வரைக்கும் நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பச்சை மிளகாவும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காடை இருக்கு இல்லையா, அதை இதிலையே ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிற வரைக்கும் நடுவில் தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது. இந்த மசாலாவோட அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற காடை நல்லா பிளெண்ட் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி அண்ட் புதினா இதை நல்லா கொஞ்சம் 1 கப் அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். இது குக் ஆகும்போது இதோட ஃப்ளேவர் வந்து அந்த எசன்ஸில் வந்துடும், பிரியாணியோட லிக்விட் இருக்கு இல்லையா அதில் வந்துடும். இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு விசில் விட்டுக்க போகிறோம். நம்ம இந்த காடையை வந்து செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா மேரினேட் பண்ணி இது குக் ஆகிருக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து நல்லா எலும்பு வரைக்குமே ரீச் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி செப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டு பிரியாணி செஞ்சதுக்கப்புறமா இதை மேலே வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். அப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம டைரெக்டாக குக் பண்ணும்போது அந்த தண்ணியெல்லாம் இதோட டேஸ்ட்டை வெளியே எடுத்துரும். ஸோ நம்ம இந்த மாதிரி தனியாக வச்சு சாப்பிடும்போது இதுலேயும் நல்லா டேஸ்ட் இறங்கியிருக்கும், பிரியாணியும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மசாலாலாம் நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டு வெறும் காடையை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சேனலில் பிரியாணி மற்ற ரெசிபி எல்லாமே ஒவ்வொன்றும் எத்தனை மெத்தடில் செய்ய முடியுமோ அத்தனை மெத்தட்லேயும் செஞ்சு நம்ம காமிக்க போகிறோம். ஸோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நான் அரிசியோட அளவுலேருந்து 2 அளவாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ண 1 கிளாஸ் இதிலேருந்து தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபைனலாக 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா செக் பண்ணிவிட்டு ரைஸ் போடுங்க. இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா கொதி வரும்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ விசில் விட்டுருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பிரியாணி ரெடி. இப்போ நம்ம கீ ஆட் பண்ணி இதை பெரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் ஆயில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீ வந்து 2 ஸ்பூன்ஸ் போதும். நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த கீ மெல்ட் ஆகும். அப்புறமா நம்ம பிரியாணியை வந்து பெரட்டி விட்டுக்கலாம். குக்கரில் செய்கிறதுனால நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் உடனே எடுத்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு நார்மல் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேர்வை விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காடையை இதுக்கு மேலே வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பிரியாணியோட இதை டைரெக்டாக இப்படி எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஹீட்டோடையே இந்த இதை வந்து விட்டோன்னா இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மசாலாலாம் அந்த பிரியாணி அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வரும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சூடான பிரியாணி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மீட் யூ சூன். பாய். டேக் கேர்.